பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா? டபுள் குசியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கும் அப்பா சூப்பரா சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு இந்த முழு கல்பத்துல 4/3 பங்கு சுகம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முரளியில. சூப்பரா இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது. ஏறத்தாழ 3500 வருஷம் சுகமா தான் வாழ்ந்தீங்க, கடைசி கொஞ்ச நேரம் தான் துக்கத்தை அனுபவிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இப்ப நீங்க துக்கத்தை அனுபவிக்கிறீங்க, இந்த முழு கல்பமும் இப்படித்தான் இருக்கும் போல, சுகம் துக்கம் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு நினைச்செல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கலியுக இறுதி தான் நரகமாயிடுச்சு, அந்த நேரத்துலதான் தந்தை வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. வரதானும் ஸ்லோகனும் அதே போல அது சூப்பரா இருந்துச்சு. சரி பார்க்கலாம் சிஸ்டர் இன்னைக்கு. அது துஷ்டியோடய அப்படியே அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்கலாம். 20/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, மன்மனாபவ என்ற வசியப்படுத்தும் மந்திரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் மாயை மீது வெற்றியடைய முடியும். இதே மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள் அப்படின்னு அப்பா நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. மன்மனாபவ என்ற மந்திரம் இன்னைக்கு வசியப்படுத்தும் மந்திரமா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அது மகா மந்திரமா இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு வசியப்படுத்தும் மந்திரம். அதன் மூலமா தான் மாயையின் மீது நீங்க வெற்றி அடைகிறீங்க. இந்த நினைவை, இந்த மந்திரத்தின் நினைவை எல்லாருக்கும் நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. கேள்வி கேக்குறாங்க. இந்த எல்லை இல்லாத நாடகத்தில் எல்லோரையும் விட வலுவான வேலையாட்கள் யார் யார் மற்றும் எப்படி சொல்றாங்க. இந்த உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய எல்லோரையும் விட வலிமையான வேலையாட்கள் இயற்கை சேதங்கள் ஆகும். பூகம்பம் ஏற்படுகிறது, வெள்ளம் வருகிறது, சுத்தமாகி விடுகிறது. இதற்காக பகவான் யாருக்கும் டைரக்ஷன் உத்தரவு அளிப்பது இல்லை. தந்தை எப்படி குழந்தைகளை அழிப்பார்? இதுவோ நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது, ராவனின் ராஜ்யம் அல்லவா. இதனை இறைவனால் ஏற்படுத்தப்படும் சேதங்கள் என்று கூற முடியாது அப்படின்னு அப்பா நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பிரதர். ஆமா, இயற்கையிலேயே நல்ல வேலைக்காரர்கள் யார், அதுல வலிமையான வேலைக்காரர்கள் யார் அப்படின்னா இந்த இயற்கை சேதங்கள் தான் அப்படிங்கிறாரு. பூகம்பம் நடக்குது, நிலநடுக்கம் வருது, வெள்ளம் வருது, எல்லாம் நடக்குது அப்படின்னா எதுக்காக நடக்குது? இந்த பழைய உலகம் விநாசமாகி புது உலகம் ஸ்தாபனை ஆகணும். அப்ப இந்த இயற்கை சேதங்களாலதான் இந்த முழு உலகமும் தூய்மை ஆகுது அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் அத வேலைக்காரர்கள் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இயற்கை சேதங்கள் வந்து வேலையாட்கள். ஆமா. அப்புறம் வேற என்ன சொல்லியிருந்தாரு? அழிப்பதில்லை, தந்தை டைரக்ஷன் கொடுக்கறது. தந்தை ஏன் டைரக்ஷன் கொடுக்கறது இல்ல அப்படின்னா, தந்தை குழந்தைகளை அழிக்கிறதுக்காக டைரக்ஷன் கொடுப்பாரா? அப்ப இது இயற்கையின், அதாவது இந்த டிராமா படி இந்த ஒரு பாகம் இங்க பதிவாயிருக்குது. ராவணராஜ்யம் இல்லையா, தந்தை ஒண்ணும் கட்டளை கொடுத்து இந்த முழு உலகத்தை விநாசம் செய்யட்டும் அப்படின்னு கட்டளை எல்லாம் கொடுக்கறது இல்ல இயற்கைக்கு. அது டிராமா படி அதுவா நடக்குது அப்படிங்கிறாரு. இதை இறைவனால் ஏற்படுத்தப்படும் சேதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவனால் ஏற்படுத்தப்படுகிறது, டிராமா அனுசாரம் இது நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தந்தை தான் குழந்தைகளையே மன்மனாபவ என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அப்படியின்றி குழந்தைகள் வந்து தந்தைக்கு புரிய வைக்க அப்படியின்றி குழந்தைகள் வந்து தந்தைக்கு புரிய வைக்க முடியும் என்பது அல்ல. சிவபாபா மன்மனாபவ என்று குழந்தைகள் கூற மாட்டார்கள். சிவபாபா மன்மனாபவ என்ற குழந்தைகள் கூற மாட்டார்கள். அப்படி இல்லை, குழந்தைகள் தங்களுக்குள் அமர்ந்து உரையாடுகிறார்கள், சிட்சாட் ஆலோசனை செய்கிறார்கள். என்றாலும் கூட மூலமகா மந்திரமோ தந்தை தான் தருகிறார். குருக்கள் மந்திரம் கொடுக்கிறார்கள். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தந்தை தான் மன்மனாபவ என்ற முதலாவதான மந்திரத்தை அளிக்கிறார். இதனுடைய பெயரே வசிப்படுத்தும் மந்திரம் என்பதாகும். அதாவது மாயை மீது வெற்றி பெறுவதற்கான மந்திரமாகும். இது ஒன்றும் உள்ளுக்குள் ஜெபிக்க வேண்டியது இல்லை, புரிய வைக்கக்கூடியது ஆகும்.
தந்தை அர்த்தத்துடன் புரிய வைக்கிறார். கீதையில் உள்ளது என்றாலும் கூட பொருளை எவரும் சொல்வதில்லை. இது கீதையின் அத்தியாயம் ஆகும். சரி, ஓகே சிஸ்டர், டேட்டா ஆஃப் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. உள்ள போதா? ஆமா. சரி, அப்புறம் சொல்றேன். மன்மனா பவ அப்படின்னா என்னன்னா, அந்த மந்திரத்தை சொல்றாரு, அந்த வசியப்படுத்தும் மந்திரம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அப்பா குழந்தை தந்தை தான் வந்து குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு மன்மனா பவனா என்ன அப்படின்னு. ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்னு. ஆனா குழந்தைங்க சொல்றது கிடையாது ஒரு போதும், சிவபாபா மன்மனா பவ அப்படின்னு. தந்தை தான் குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துறாரு, குழந்தைங்க தந்தைக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப மந்திரம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்த குருமார்கள்னா சிஷியர்களுக்கு மந்திரம் கொடுப்பாங்க. குருவே சரணம் அப்படின்னா மந்திரம் இருக்குது இல்லையா, அத சொல்லிக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது போல இங்க மனசுக்குள்ளேயே சொல்லி ஜபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்க அந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, குருக்கள் சிஷியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு, சங்கம யுகத்துல இருந்து தான் அங்க போய் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. மன்மனாபாவ மந்திரம் தான் மிக உயர்ந்த மந்திரம், அதுதான் மாயையை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறார். மனம் தான் உங்களை அசைக்குது. அப்ப மனமே தந்தை கிட்ட அர்ப்பணமா இருந்து தந்தையின் அன்புல மூழ்கி இருக்கும் போது அந்த மனம் எப்படி உங்களை வசியப்படுத்த முடியும்? மாயை தூண்டுதல் ஏற்படுத்தி உங்களை தவறு செய்ய வைக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கதே அந்த மனசு தான். அப்ப மன்மனாபவ தந்தை நினைவுல மனம் இருக்கும் போது, தந்தை கிட்ட அந்த மனம் இருக்கும் போது மாயை அந்த மனதை வசியப்படுத்த முடியாது. அதனாலதான் அப்படியப்பா சொல்றாரு. இதுல விஷயம் என்னன்னா, அந்த மனசு அப்படிங்கிறது குருவோடைய ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததா இருக்கணும். தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 ரூபம் இருக்கு இல்லையா அப்பாவுக்கு. தந்தைங்கிறது சம்ஸ்காரம். தந்தையின் சம்ஸ்காரம் எதுவோ அதுவே குழந்தைகளின் சம்ஸ்காரம். மன்மனா பவங்கிற மந்திரம் மனசுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த மந்திரத்தை கொடுத்தவர் சத்குரு. இந்த குருவை பத்தி இங்க சொல்றாரு பாத்தீங்களா. அப்ப புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, புத்திக்கான சம்பந்தம் எதுன்னா ஆசிரியர். ஆசிரியர் வந்து கற்பிக்க கூடியது எது, அந்த உலக நாடகத்தின் சக்கரம், முதல் இடை கடை ஞானம். ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஆசிரியர். அப்ப புத்திங்கிறது ஆசிரியர், மனம்ங்கிறது சத்குரு, சம்ஸ்காரம்ன்றது தந்தையுடையது. இந்த 3 சம்பந்தமும் 3 இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியது ஆத்மாவை. அதுக்காகத்தான் 3 சம்பந்தங்களையும் எப்பயும் நினைவு செய்யணும்னு அப்பா சொல்றது. சரி, நீங்க வாங்க. குருக்கள் மந்திரம் கொடுக்கிறார்கள். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தந்தை மன்மனாபவ என்ற மந்திரத்தை முதலாவதாக அளிக்கிறார். இதனுடைய பெயரே வசியப்படுத்தும் மந்திரம் என்பதாகும். அதாவது மாயை மீது வெற்றி பெறுவதற்கான மந்திரம். இது ஒன்றும் உள்ளுக்குள் ஜெபிக்க வேண்டியதில்லை, இது புரிய வைக்கக்கூடியது. தந்தை அர்த்தத்துடன் புரிய வைக்கிறார். கீதையில் உள்ளது என்றாலும் கூட பொருளை எவரும் புரிந்து கொள்வது இல்லை. இது கீதையின் அத்தியாயமாகும். ஆனால் பெயரை மட்டும் மாற்றி விட்டுள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன. உண்மையில் இதுவோ தந்தை வந்து குழந்தைகளுக்கு வாய் வழியாக ஓரலி புரிய வைக்கிறார். ஓரலி புரிய வைக்கிறார். தந்தையின் ஆத்மாவில் ஞானம் உள்ளது. குழந்தைகளின் ஆத்மாதான் தாரணை செய்கிறது. மற்றபடி எளிதாக புரிய வைப்பதற்காக மட்டுமே இந்த படங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலோ இந்த முழு ஞானம் உள்ளது. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பின்னால் தான் இந்த கண்டங்கள் சேர்ந்துள்ளன. எனவே அந்த படத்தையும் ஒரு மூலையில் வைத்து விட வேண்டும். பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மம் இருக்கவில்லை என்பதை அதில் காண்பிக்கிறீர்கள். இப்போது அந்த ஓரல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்க இல்லையா, தந்தை வந்து இப்ப ஓரலா புரிய வைக்கிறாரு அப்படின்னா வாய் மூலமா புரிய வைக்கிறாரு. அது எனக்கு சின்ன பிள்ளைல நம்ம டெஸ்ட் எழுதுவோம், இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதும் போது ஆரல் ஓரல் டெஸ்ட்னு வைப்பாங்க. அது ஞாபகம் வந்துச்சு அந்த ஓரல்னு படிக்கும் போது. ஓரல்னா வாய் வழி டெஸ்ட். ஆமா, அது போல அப்பா சொல்றாரு, நான் வாய் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மன்மனா பவ மந்திரம் என்ன அப்படின்னு. கீதையில இருக்குது மன்மனா பவனா.
ஆனா அர்த்தம் யாருக்குமே தெரியறது இல்ல அப்படிங்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய மந்திரம், மாயையை வசியப்படுத்தக்கூடிய மந்திரம். அப்புறம் இந்த பாரதம் ஒரு கண்டம் தான் இருந்துச்சு, ஒரே கண்டம், ஒரே மொழி, ஒரே தர்மம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற கண்டங்கள்லாம் வந்து சேர்ந்துச்சு. எப்ப? துவாபர யுகத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு கண்டமும் இல்ல, பாரதம் தான் முதன்மையான கண்டம்னு சொல்றாரு அப்பா. அதுதான் சொர்க்கமா இருந்துச்சு. புது கண்டம், தூய்மையான கண்டம் சத்திய கண்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த படத்தை ஒரு மூலையில வைத்து விட வேண்டுங்கிறாங்க. ஆமா, இந்த மற்ற எந்த கண்டமும் இல்ல, இந்த ஒரு கண்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அப்ப வரவங்க பாப்பாங்களே, இது என்ன இது இந்த இடம் அப்படி இருக்கு அப்படின்னு. இது மட்டும் தாங்க இருந்துச்சு உலகத்துல. அப்புறமேல் தான் மற்ற எல்லா கண்டமும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்துச்சு. இந்த சொர்க்கமா இருக்கும் போது இந்த கண்டம் மட்டுமே இருந்துச்சு. இங்கதான் தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க, இதத்தான் பாரத கண்டம்னு சொல்றாங்கன்னு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக அந்த படத்தை வைங்க அப்படிங்கிற. இல்ல, அந்த பாரத கண்டத்தின் படம், அந்த யமுனை நதி கரை ஓரத்துல ஒரு சின்ன படம் காமிச்சிருப்பாங்க போல சிஸ்டர். அந்த அந்த மேல நார்த் இந்தியா மட்டும் இருக்கிறது மாதிரி, சவுத் இந்தியா கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியா மட்டும் இருக்கிறது மாதிரி ஒரு படம் அங்க உருவாக்கி ஓரமா வைங்க அப்படிங்கிறார். இது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, ஓ இது மட்டும்தான் இருந்துச்சோ அப்படின்னு. அதுக்காக சொல்றாரப்பா. நமக்கே தெரியும் இல்லையா, அந்த மலை, விந்திய மலை தொடர்கள், அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா, இமயமலை தொடர்கள் எல்லாம் பார்த்தோம்னா, அந்த லேண்ட் டெக்கான், அந்த பிளாட்டியூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பிளேட்ஸ், லேண்ட் பிளேட்ஸ், அது வந்து ஒன்னு மோதும் போது அந்த இடத்துல மலை உருவாகுது, பள்ளத்தாக்கு உருவாகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதே பாருங்க, நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் சேருது அப்படின்னா விந்திய மலைத்தொடர்னு ஒன்னு நடுவுல சென்டர்ல ஒன்னு இருக்கும். அது எப்படி உருவாச்சு? நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் அந்த பிளேட்ஸ் வந்து மோதும் போது அந்த மலைகள் அப்படி உருவாகி இருக்குது. அது நம்மளால இப்ப அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு நம்ம பாடம் படிச்சதுனால நமக்கு புரியுது. இது நமக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்தவங்க வரவங்க இது என்னன்னு கேட்கும் போது நமக்கு இது இங்கதான் சொர்க்கம் இருந்துச்சு, இதான் பாரத கண்டமா இருந்துச்சு, மத்ததெல்லாம் தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு அப்பா. இப்பொழுதோ எத்தனை தர்மங்கள் உள்ளன, பிறகு இவை அனைத்தும் இருக்காது. இது பாபாவின் திட்டமாகும். அவர்களுக்கு பாவம் எவ்வளவு காலம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இதுவோ முற்றிலும் சரியானது ஆகும் என்பதை புரிந்துள்ளீர்கள். தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. எதனுடைய சாபனை? புதிய உலகத்தின் சாபனை. யமுனையின் கரை இதுதான் தலைநகரம் ஆகும். அங்கு ஒரே ஒரு தர்மம் இருக்கும். செடி முற்றிலும் சிறியது ஆகும். இந்த விருட்சத்தின் ஞானம் கூட தந்தை தான் அளிக்கிறார். சக்கரத்தின் ஞானம் அளிக்கிறார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு மொழி இருக்கும், வேறு எந்த மொழியும் இருக்காது. ஒரே ஒரு பாரதம் இருந்தது, ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரே ஒரு மொழி இருந்தது என்பதை நீங்கள் நிரூபிக்கலாம். பாரடைஸ், சொர்க்கத்தில் சுகம் சாந்தி இருந்தது. சொர்க்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்கவில்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், ஆரோக்கியம், செல்வம், சுகம் எல்லாமே இருந்தது. பாரதம் புதியதாக இருக்கும் பொழுது ஆயுளும் மிகவும் நீண்டதாக இருந்தது. ஏனெனில் தூய்மை இருந்தது. தூய்மையாக பவித்திரமாக இருக்கும் பொழுது மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். தூய்மையற்று அபவித்திரத்தா இருக்கும் பொழுது பாருங்கள் மனிதர்களின் நிலைமை என்னவாக ஆகிவிடுகிறது. அமர்ந்தபடியே அகால மரணமாகி விடுகிறது. இளைஞர்களும் இறந்து விடுகிறார்கள். எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. அங்கு அகால மரணம் ஏற்படுவதில்லை. முழு ஆயுள் இருக்கும். தலைமுறை வரை, அதாவது முதுமை பருவம் வரை யாரும் இறப்பதில்லை. யாரு சொல்றீங்களா? ஆமா, சொர்க்கத்துல எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கம் வந்து சின்ன செடி போல இருக்கும். செடி தானே பெருசா மரம் போல வளருது. அப்ப அந்த யமுனை நதி ஓரம் தான், அதான் நார்த் இந்தியாவை தான் சொல்றாரு பாருங்க. நார்த் இந்தியா தான் சொர்க்கமாவா இருந்துச்சு. அந்த யமுனை நதி ஓரம் அதுதான் தலைநகரமா இருந்துச்சு. ஒரே மொழி இருந்துச்சு, ஒரே தர்மம் தான் இருந்துச்சு, ஒரே கண்டம் தான் இருந்துச்சு. அப்ப அதுதான் சத்திய கண்டமா இருந்துச்சு. அதான் சொர்க்கம்னு சொல்றாங்க. அங்க ஆரோக்கியம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, மகிழ்ச்சி இருந்துச்சு. அதான் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் இருந்ததுக்கு ஆதாரமா என்ன இருக்குது? தூய்மை. தூய்மையா இருந்ததுனாலதான் உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம்,
மகிழ்ச்சி எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிறாரு. தூய்மையா இருக்கும் போது சரீரமும் தூய்மையா இருக்கிறதுனால 180 வருஷம் ஆயுள் இருக்கிறது காரணத்தினாலதான் அவங்க முதுமை பருவம் வரைக்கும் அகால மரணம் எதுவுமே இல்லாம இருந்தாங்க. மனிதர்கள் தூய்மையற்று போகும் போதுதான் இங்க அகால மரணம் ஏற்படுது. சரீரமும் தூய்மையற்ற இருக்கிறதுனால வியாதிகள் வருது, நோய் வருது. அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. ஹெல்த்தும் ஃபுல்லா இருந்துச்சு, ஹெல்த்தும் நல்லா இருந்துச்சு, செல்வமும் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்ப வெல்த் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, ஹெல்த்தும் இல்ல, வெல்த்தும் இல்ல, ஹாப்பினஸும் இல்ல அப்படிங்கிற இது பொய்யான கண்டம்னு சொல்ல வருவார் அடுத்து. பொய்யான கண்டம்னா இளைஞர்கள் கூட இருந்து போகிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஆமா. சரி பிரதர், யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள் என்றால் எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே பதித்த பாவனர் ஆவார், அவரே சத்கதியின் வள்ளல் ஆவார் என்பதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். உங்களிடம் அந்த வரைபடம் கூட இருக்க வேண்டும். அப்பொழுது நிரூபித்து புரிய வைக்க முடியும். இன்றைய வரைபடம் இது, நாளைய வரைபடம் இது. ஒரு சிலரோ நல்ல முறையில் கேட்கும் செய்கிறார்கள். இதை முழுமையாக புரிய வைக்க வேண்டி உள்ளது. இந்த பாரதம் அவினாஷி, அழியாத கண்டமாகும். இந்த தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இப்பொழுது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை. இந்த லட்சுமி நாராயண எங்கு சென்றார்கள் என்பதை யாராலும் கூற முடியாது. யாரிடமுமே அதை கூறுவதற்கான வலிமை கிடையாது. குழந்தைகளாகிய உங்களால் நல்ல முறையில் ரகசியங்களை புரிய வைக்க முடியும். இதில் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லோருமே அறிந்துள்ளீர்கள் மற்றும் உங்களால் திரும்ப அதை கூற முடியும். இவர்கள் எங்கு சென்றார்கள் என்று நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்க முடியும். உங்களுடைய கேள்வியை கேட்டு ஆச்சரியப்பட்டு விடுவார்கள். இவர்கள் கூட எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் நிச்சயத்துடன் கூறுகிறீர்கள். அந்த 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்லி புரிய வைக்கலாம். நீங்க முதல்ல அந்த லட்சுமி நாராயணன் யாரு அப்படின்னு கோயில்ல கேட்டு புரிய வைக்கலாம். அங்க இருக்கவங்களுக்கு கும்பிடுறீங்களே இவங்க யாருன்னு கேட்டா கடவுள்னு சொல்லுவாங்க. நம்ம கடவுள் இல்ல, அவங்க தேவி தேவதைகள் தான். பாருங்க, அவங்களுக்கும் நமக்கு வேற எந்த வித்தியாசமும் இல்ல. அவங்களும் உடலோட இருக்காங்க, நம்மளும் உடலோட இருக்கோம். அவங்க ராஜா ராணியா இருந்திருக்காங்க சொர்க்கத்துல. சொர்க்கம்னு ஒரு இடம் இருந்துச்சு, தேவி தேவதைகளின் உலகம் அப்படின்னு. இந்த பாரத கண்டம் தான் சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப இந்த பாரத கண்டம் தான் நரகமா இருக்குது. அவங்களே 84 பிறவி எடுத்து இப்ப கீழான நிலை அடைஞ்சிட்டாங்க. இந்த கீழான நிலை அடையும் போதுதான் பரமாத்மா நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்மளுடைய 84 பிறவிகள் சக்கரத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. புரிய வச்சு நம்ம மறுபடியும் எப்படி நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னா, தெய்வீக குணங்கள்ல இருந்து அசுர குணங்களுடையவரா மாறிட்டோம். இப்ப அசுர குணங்கள் வந்து தெய்வீக குணங்களுடையவர்களா மாறணும். மாறிட்டோம்னா நாமளுமே அவங்கள போல மாறிடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறாரு. புரிய வைக்கும் போது அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரப்பா. ஆனா இத கேக்குறதுக்கு அவங்களுக்கு புத்தியில இது இருக்கணும், பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தாதான் அவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்க முடியும். கேக்குறதுக்கும் அவங்களுக்கு ஆர்வம் வரணும். ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்வியையும் நீங்க சொல்லக்கூடிய பதிலையும் கேட்டு ஆச்சரியப்படுவாங்க மனிதர்கள் அப்படிங்கிறாரு. அவங்க புதுசா கேக்குறாங்க இல்லையா, நம்ம கூட புதுசா தானே கேட்டுட்டு இருந்தோம். ஓ இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு. அதே போல சொல்றாரு அப்பா. அப்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கணும். முதல்ல இந்த லட்சுமி நாராயணன் கோயில்ல கேளுங்க, உங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பதவி கிடைச்சது அப்படிலாம் கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனா நீங்க கேட்டு நீங்களே பதில் சொல்லும் போது அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க அப்படிங்கிறார். ஓகே பிரதர், புத்தியில் உள்ளதல்லவா சத்தியுகமான புதிய உலகத்தில் நம்முடைய ராஜ்யம் இருந்தது என்று நீங்கள் சற்றென்று கூறுவீர்கள். ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. எவர்திங் நியூ, எல்லாமே புதியதாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும். தங்கம் கூட ஏராளமாக இருக்கும், சுலபமாக எடுக்கப்பட்டுவிடும். பின்பு அந்த தங்க கற்களால் கட்டிடங்கள் ஆகியவை அமைக்கப்படக்கூடும். அங்கு எல்லாமே தங்கத்தினுடையதாக இருக்கும். சுரங்கங்கள் எல்லாமே புதியதாக இருக்கும் அல்லவா.
போலியானதோ எடுத்து வரவே மாட்டார்கள். எனவே உண்மையானது அசல் நிறைய இருக்கும். இங்கு ரியல் உண்மை என்ற பெயரே கிடையாது. இமிட்டேஷன் போலியானது. உண்மை என்ற பெயரே கிடையாது. இமிட்டேஷன் போலியானது எவ்வளவு தீவிரமாக உள்ளது. எனவே பொய்யான மாயை பொய்யான சரீரம் என்று கூறப்படுகிறது. செல்வம் கூட பொய்யாகவே இருக்கும். வைரம், முத்துக்கள் ஆகியவை எப்பேற்பட்ட ரகங்களாக வெளிப்படுகின்றன என்றால் இது உண்மையானதா இல்லை பொய்யானதா என்று தெரியவும் வராது. பகட்டு எவ்வளவு இருக்கும் என்றால் போலியானதா இல்லை உண்மையானதா என்று பகுத்தறியவே முடியாது. அங்கோ இது போன்ற போலியான பொருட்கள் இருப்பது இல்லை. விநாசம் ஏற்பட்டுவிடும் பொழுது எல்லாமே பூமிக்குள் சென்று விடுகின்றன. இவ்வளவு பெரிய பெரிய கற்கள், வைரங்கள் ஆகியவை கட்டிடங்களில் பதிக்க முடியும். அவை எல்லாமே எங்கிருந்து வந்திருக்க கூடும்? யார் அறுத்து எடுப்பார்கள்? இந்தியாவில் கூட நிபுணர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். திறமைசாலியாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். பிறகு அங்கு இந்த திறமைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அல்லவா? கிரீடங்கள் ஆகியவை வைரங்களால் மட்டும் உருவாக்குவார்களா என்ன? அங்கோ முற்றிலும் ரிஃபைன்ட் சுத்திகரிக்கப்பட்ட உண்மையான வைரங்கள் இருக்கும். இந்த மின்சாரம், தொலைபேசி, மோட்டார் ஆகியவை முதலில் எதுவுமே இல்லாமல் இருந்தது. பாபாவின் இந்த வாழ்க்கைக்குள்ளேயே என்னவெல்லாம் வெளிப்பட்டுள்ளது. 100 வருடங்களுக்குள் இவை எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கு பெரிய நிபுணர்கள், எக்ஸ்பர்ட் இருப்பார்கள். இதுவரையும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். புத்திசாலியாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் குழந்தைகளுக்கு சாட்சாத்காரம் செய்திக்கப்படுகிறது. அந்த ஹெலிகாப்டர்கள் கூட எளிதாக இயக்கப்படக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் கூட மிகவும் சதோபிரதானமானவர்களாக கூறிய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். இனி கொஞ்சம் முன்னால் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சாட்சாத்காரம் ஆகிக் கொண்டே இருக்கும். எப்படி தங்களுடைய தேசத்திற்கு பக்கத்தில் வரும் பொழுது மரங்கள் தென்படுகின்றன அல்லவா? உள்ளுக்குள் குஷி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதோ வீடு வந்தே விட்டது, இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டோம். கடைசியில் உங்களுக்கும் இது போல சாட்சாத்காரம் ஆகிக் கொண்டே இருக்கும். மோஸ்ட் beloved, மிகவும் அன்பிற்குரிய பாபா ஆவார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். அவர் இருப்பதே சுப்ரீம் ஆத்மா, உயர்ந்த ஆத்மாவாக அவரையும் எல்லோரும் நினைவும் செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பரமாத்மாவை நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? ஆனால் அவர்கள் சிறியவராக இருக்கிறாரா அல்லது பெரியவராக இருக்கிறாரா என்பது தெரியாமல் இருந்தது. பூர்வ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று கூட பாடுகிறார்கள். எனவே அவசியம் பிந்து ரூபமாக இருப்பார் அல்லவா? அவருக்குத்தான் சுப்ரீம் ஆத்மா, அதாவது பரமாத்மா என்று கூறப்படுகிறது. அவருக்குள் விசேஷ தன்மைகள் எல்லாமே இருக்கவே இருக்கிறது. ஞான கடல் ஆவார். சொல்லிடுங்க பிரதர். இந்த எவ்ரிதிங் நியூ அப்படிங்கிற அந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே புதுசா இருக்கும். எங்க சத்தியுகத்துல தங்க சங்கங்களால வீடு கட்டப்படுவோம், வைரூரியங்கள் பதிக்கப்படும். அதுல அந்த திறமைகள்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க? மனிதர்கள் இங்க எக்ஸ்பெக்டா இருக்காங்க இல்லையா, அவங்க இங்க இருந்து அந்த திறமைகள்லாம் எடுத்துட்டு அங்க வந்து அந்த மாதிரி கட்டடங்கள் எல்லாம் அமைப்பாங்க அப்படிங்கிறாரு. எல்லாமே சம்ஸ்காரம் வந்து இங்க சங்கம யுகத்திலே வளர்த்து எடுத்துட்டு போய் அதை சத்தியுகத்துல பயன்படுத்துவாங்க. ஆமா, இந்த அப்பா வந்து இந்த சங்கம யுகம் 100 வருட காலத்துலதான் இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு, சயின்ஸின் வளர்ச்சி. அப்ப இந்த வளர்ச்சி எல்லாமே அங்கேயும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இங்க இருக்கிறது பூராமே வயர்லெஸ் கம்யூனிகேஷன். வயர்லெஸ் கம்யூனிகேஷனா என்னது? அந்த ரிமோட் யூஸ் பண்றோம், சென்சார் மூலமா மோட்டர் ஆன் பண்றோம், போன் இப்ப பேசுறோம் இல்லையா, இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா போன் இங்க இருந்து அங்க போகுதுன்னா வயர்லெஸ் மூலமா, வயர்லெஸ் கனெக்ஷன் மூலமா போகுது இல்லையா? அப்ப இந்த மாதிரி சாதனங்களை இங்க யூஸ் பண்றோம் எங்க கலியுகத்துல. ஆனா சத்தியுகத்துல எப்படி இருக்கும்? வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். 5 விகாரங்களே இருக்காது.
அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆத்மா தூய்மையா சத்துவ பிரதானமா இருக்கும். இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அது உங்களுக்கு போய் ஈஸியா போய் டச் ஆயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து எனக்கு ஈஸியா டச் ஆயிடும். அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன், விகாரங்கள் எப்ப பிரவேசமாச்சோ அந்த வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் இதாயிடுச்சு. அந்த விகாரங்கள் உள்ள வந்தோடனே நமக்கு அந்த எண்ணங்களால அடுத்தவங்க மனசுல இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது, என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்க முடியாம சண்டை சச்சரவுகள் வந்து நரகத்துல தானே இப்படிலாம் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிடாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் அந்த விகாரங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். விகாரங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் தான். இப்ப ஃபுல்லா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாமே இங்க 100 வருட காலத்துக்குள்ள இப்ப எல்லாம் உருவாகி இருக்குது. இதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அங்க வருவாங்க. அங்க ஹெலிகாப்டர் கூட சுலபமா இயக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? தங்க வைர வைடூரியம் எல்லாமே இருக்கும். கூடவே இந்த சயின்ஸின் சாதனங்கள் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எல்லாமே இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆனா குறைவா இருக்கும், முதல் தரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இங்க இருக்குது டூப்ளிகேட்ஸ் இருக்குது, இமிடேஷன் இருக்குது, ரியலும் இருக்குது. ஆனா எது ரியல் எது இமிடேஷன் கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது இங்க அப்படிங்கிறாரு. விநாச நேரத்துல எல்லாமே போயிடும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. உண்மையான யார்கிட்ட எடுத்துட்டு போய் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஏதாவது பொருள் வாங்குறதுனா வாங்க வேண்டியது. ஆமா, கேட்கும் போது கடைக்காரங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இது என்னங்க இது ஒரிஜினலான்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் இல்லங்க டூப்ளிகேட் தான், ஆனா ஒரிஜினலோட நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட்டா ஆனா ஒரிஜினலோட நல்லா வேலை செய்யுமா? அப்புறம் அதுக்கு ஒரிஜினல் தனியா அப்படித்தான் இருக்கு இந்த உலகத்துல கலியுகம். ரியல் எது இமிடேஷன் எது? ஜுவல்லரிஸ் கூட அப்படிதான். இமிடேஷன் ஜுவல்லரின்னு இருக்கு இல்லையா, ரியல் ஜுவல்லரின்னு இருக்கா. ரெண்டுக்குமே பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா பார்த்தா தெரியாது எது இமிடேஷன் எது ரியல்னு. ஆனா உரசி பார்த்தாதான் தெரியும் தங்க எது போலி எதுன்னு. அது போலதான் இந்த உலகத்துல இருக்கு. டைமண்ட் வந்து போலி தான், ஆனா ஒரிஜினல் டைமண்ட் விட பளபளன்னு இருக்கும். அமெரிக்கன் டைமண்ட்னு சொல்லுவாங்க அத. ஆமா இருக்குல்ல, இருக்கு. ஆமா, அதே மாதிரி அமெரிக்கன் சில்வர்னு சொல்லுவாங்க. அந்த சில்வரும் அப்படித்தான் இருக்கும். நம்மளுடைய சில்வர்லாம் கருப்பாகும், அதாவது வெள்ளி எல்லாம் கருப்பாகும் இல்லையா, கருப்பானதான் வெளியினே சொல்லுவாங்க. அந்த வெளியெல்லாம் கருப்பே ஆகாதான், ஆனா வெளி போலயே இருக்கும். கவர் பண்ணிட்டோமா பிரதர்? ஹெலிகாப்டர் எல்லாம் சொல்லியாச்சுல? ஆமா சொல்லியாச்சு. அப்புறம் அதான் அதுல புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் சிஸ்டர். இங்க ஃபுல்லா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமா அந்த சயின்ஸின் சாதனங்களை யூஸ் பண்ணுவோம். இங்க வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால விகாரங்கள் இல்லாத காரணத்தினால எண்ணத்தாலேயே நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புத்தி ஷார்ப்பா வேலை செய்யும், சத்துவ பிரதானமா இருப்பாங்க. அப்ப உருவாக்கக்கூடிய பொருட்களும் முதல் தரமா இருக்கும். எக்ஸ்பர்ட்டா வந்து அங்க நம்ம வாழக்கூடிய அரண்மனை வீடெல்லாம் தங்கத்தின் செங்கற்களாலையும் இந்த முத்து பவளங்கள் ரத்தினங்களாலையும் இங்க எப்படி சீரியல் லைட்ஸ் டியூப் லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அது போல அங்க ரத்தினங்கள் வைரங்களாலேயே வீடெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. ஒரே ஒரு விளக்கு கொடுத்தனா போதுமா வீட்டுக்கு சென்டர்ல நடுவுல. அப்ப சுத்தி இருக்கிற அந்த வைரங்களால பதிக்கப்பட்ட அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு விளக்கு கொளுத்தும்போது அதனுடைய வெளிச்சம் ஒவ்வொரு வைரத்தின் மீது பட்டு 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 அந்த இடமே பிரகாசமா வெளிச்சம் போல மாறிடும் அப்படிங்கறது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு இது பார்த்தோம், ஒரு வீடியோ பார்த்தோம். அது சொர்க்கத்தின் வீடியோ. அது நல்லா இருந்துச்சு. அதையும் அப்பா ஏதோ ஒரு முறையில சொன்னதுதான். அந்த மாதிரி சூப்பரா இருக்குமா, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அங்க இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எவ்ரிதிங் நியூ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா பொருட்களும் புதுசா இருக்கும், முதல் தரமா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கணும். சாட்சாத்காரம் வந்து நம்ம பஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு சொந்தத்துக்கு வரும்போது நமக்கு வந்து மரம் வந்துட்டு நம்ம தெரு வந்துட்டு நமக்கு வீடு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி நமக்கு சொர்க்கத்தினுடைய சாட்சாத்காரம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், சாட்சாத்காரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா. அதுல ஆமா ஆமா, அதுல மோஸ்ட் பிலவட் தந்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. மிகவும் அன்பான தந்தை உங்களுக்காக இதெல்லாம் உருவாக்கி தந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தார். சரி, ஓகே பிரதர், படிக்கிறேன். ஆனால் அவர் சிறியவராக செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா,
இருக்கிறார் தெரியாமல் இருந்தது. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று கூட பாடுகிறார்கள். எனவே அவசியம் பிந்துருவாக இருப்பார் அல்லவா, அவருக்குத்தான் சுப்ரீம் ஆத்மா பரமாத்மா என்று கூட பாடுகிறது. அவருக்கு விசேஷ தன்மைகள் எல்லாமே இருக்கவே இருக்கிறது. ஞானக்கடல் ஆவார். எனவே என்ன ஞானம் கூறுவார், அதுவும் அவர் கூறும்பொழுதுதானே தெரிய வரும் இல்லையா? நீங்கள் கூட முதலில் அறிந்திருந்தீர்களா என்ன? பக்தி மட்டும் அறிந்திருந்தீர்கள். இப்பொழுதோ என்ன ஆச்சரியம், ஆத்மாவை கூட இந்த கண்களால் பார்க்க முடியாது. பிறகு தந்தையையும் மறந்து விடுகிறோம் என்பதும் தெரிய வருகிறது. நாடகத்தில் பாகம் எவ்வாறு உள்ளது என்றால், யாரை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறாரோ அவருடைய பெயரை போட்டு விடுகிறார்கள். அவருடைய பெயரை போட்டு விடுகிறார்கள். மேலும் ஆக்கியவரின் பெயரே இல்லாமல் செய்து விடுகிறார்கள். கிருஷ்ணரை திரிலோக்கிநாத் வைகுண்டநாதன் என்று கூறிவிட்டுள்ளார்கள். பொருள் எதையும் புரியாமல் இருக்கிறார்கள், பெருமைப்படுத்தி விடுகிறார்கள். அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்தில் அநேக விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பகவானிடம் எவ்வளவு வலிமை உள்ளது என்றால், அவர் 1000 சூரியன்களை விட தேஜோமயமானவர். அவரால் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விட முடியும் என்று கூறுகிறார்கள். இப்படியெல்லாம் கூறி வைத்துள்ளார்கள். நான் குழந்தைகளை எப்படி எரிப்பேன் என்று தந்தை கூறுகிறார். இது நடக்கக்கூடியது அல்ல. குழந்தைகளை தந்தை டெஸ்ட்ராய் அழித்து விடுவாரா என்ன? இல்லை. இதுவோ நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது. பழைய உலகம் முடிய போகிறது. பழைய உலகத்தின் விநாசத்திற்காக இந்த இயற்கை சேதங்கள் எல்லாமே வேலைக்காரர் போன்றவை. அப்படியின்றி அவைகளுக்கு விநாசம் செய்யுங்கள் என்று தந்தை டைரக்ஷன் உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பது அல்ல. புயல்கள் வருகின்றன, பஞ்சம் ஏற்படுகிறது, இதெல்லாம் இப்படி செய்யுங்கள் என்று பகவான் கூறுகிறாரா என்ன? ஒரு பொழுதும் இல்லை. இதுவோ நாடகத்தில் ஒரு பாகமாக உள்ளது. குண்டுகளை தயாரிங்கள் என்று தந்தை கூறுவதில்லை. இவை எல்லாமே ராவணனின் வழி என்று கூறுவார்கள். இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். இது ராவணனின் ராஜ்யம் ஆகும். எனவே அசுர புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், கடைசியில் எல்லாவற்றையும் எரித்து விடுவார்கள். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள விளையாட்டு. அது ரிப்பீட், திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மற்றபடி சங்கரன் நெற்றிக்கண்ணை திறந்தால் விநாசம் ஆகிவிடுகிறது என்பது அல்ல. இவற்றை இறை சேதங்கள் என்று கூட கூற மாட்டார்கள். இவை இயற்கையானதே ஆகும். சொல்லுங்க. ஆமா, அந்த கீதையின் பகவான் கிருஷ்ணன் சொல்லி வச்சிருக்காங்க. யார் அவரை உலகத்துக்கு எஜமானரா ஆக்குறாரோ அவர் பேரை போட்டு வச்சிருக்காங்க. அவரை ஆக்குனது யாரு? அவர் தான் சிவ பரமாத்மா. அவர் பேரை போடுறதுக்கு பதில் இல்லாம சிவனைத்தான் ஞான கடல்னு சொல்ல முடியும். அவரா பேரை போடுறதுக்கு பதிலா கிருஷ்ணருடைய பேரை போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னார். ஆமா. அப்புறம் அடுத்து என்ன சொல்லிட்டு சொன்னாரு? சங்கரன் பத்தி ஆமா, சங்கரன் அந்த விநாசத்தை ஏற்படுத்துறது. குண்டுகளை தயாரிக்கிறார்கள் இந்த தந்தை கூறுகிறார். அந்த இயற்கையின் வேலைக்காரர்கள் நாங்க கேள்வி பதில சொல்லியிருந்தார் இல்லையா? இயற்கை உங்களுக்கு அத சொல்லியிருந்தாரு. நீரால அழிவு ஏற்படும், வெள்ளம் வரும், பூகம்பம் ஏற்படும், அணுகுண்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தந்தை டைரக்ஷன் உத்தரவு கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் நாடகத்துல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா புரிய வைக்கிறாங்க. ஆமா, நாடகத்துல பதிவாயிருக்குது. இதுக்கெல்லாம் நான் டைரக்ஷன் கொடுத்து குழந்தைகளை அழிக்க வைப்பனா அப்படின்றாரு. அப்ப தந்தை ஒண்ணும் குழந்தைகளை அழிக்க வைக்கிறது கிடையாது. இது டிராமா அனுசாரமா இப்படி ஒரு பிளான் உருவாக்கப்பட்டிருக்குது. ராவண ராஜ்யம் இல்லையா அப்படிங்கிறாரு. ராவண ராஜ்யத்துல பழைய உலகம் புதுசா மாறணும். அந்த புதுசா உலகம் மாறும் போது இங்க டிராமா படி அந்த ஒரு பிளான் இருக்குது, அதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றாரு. இது இயற்கையின் சேதங்கள் தான் சொல்ல முடியும், இறைவனால ஏற்படுத்தப்படக்கூடிய சேதங்கள் இல்ல அப்படிங்கிறார். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு ஸ்ரீமத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். யாருக்குமே துக்கமாகியவை அளிக்கும் விஷயமே கிடையாது. தந்தையோ இருப்பதே சுகத்தின் வழி கூறுபவராக. நாடக திட்டப்படி வீடு பழையதாக ஆகிக்கொண்டே போகும். இந்த முழு உலகமே
பழையதாக ஆகிவிட்டுள்ளது என்று தந்தையும் கூறுகின்றார். இது முடிந்து போய்விட வேண்டும். தங்களுக்குள் எப்படி சண்டையிடுகிறார்கள் பாருங்கள். அரக்க புத்தியினராவார்கள் அல்லவா? ஈஸ்வரிய புத்தியினராக இருக்கும் பொழுது கொள்வது போன்ற எந்த விஷயங்களும் கூட கிடையாது. நானோ அனைவருக்கும் தந்தையாவேன் என்று தந்தை கூறுகிறார். எனக்கு அனைவர் மீதும் அன்பு உள்ளது. பாபா இங்கு பார்க்கிறார். பிறகும் நெருக்கமான குழந்தைகள் மீதுதான் பார்வை செல்கிறது. அவர்கள் தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்கிறார்கள், சேவையும் செய்கிறார்கள். இங்கு அமர்கையில் தந்தையின் பார்வை சேவை செய்யும் குழந்தைகள் பக்கம் சென்று விடுகிறது. சில சமயம் டேராடூன், சில சமயம் மீரட், சில சமயம் டெல்லி. எந்த குழந்தைகள் என்னை நினைவு செய்கிறார்களோ நானும் அவர்களை நினைவு செய்கிறேன். யார் என்னை நினைவும் செய்யவில்லை என்றாலும் கூட நான் எல்லோரையும் நினைவு செய்கிறேன். ஏனெனில் நான் எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டியுள்ளதல்லவா? ஆம், யார் என் மூலமாக சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பின் உயர்ந்த பதவியை அடைவார்கள். இவை எல்லையற்ற விஷயங்களாகும். அந்த ஆசிரியர்கள் ஆகியோர் எல்லைக்குட்பட்டவர்களாவார்கள். இவர் எல்லை இல்லாதவர் ஆவார். எனவே குழந்தைகளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! என் எல்லோருடைய பாகமும் ஒன்று போல இருக்க முடியாது என்று தந்தை கூறுகிறார். இவருடைய பாகமோ இருந்தது. ஆனால் பின்பற்றுபவர்கள் கோடி ஒருவராக வெளிப்பட்டார்கள். பாபா நான் 7 நாட்களின் குழந்தையாவேன், ஒரு நாள் குழந்தையாவேன் என்று கூறுகிறார்கள். எனவே குட்டிகள் தான் இல்லையா? எனவே தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க பிரதர். அந்த என்ன சிஸ்டர் சொன்னாரு? நடுவுல மறந்தே போச்சு, பாயிண்ட விட்டுட்டேன். சரி, எல்லாரையும் நினைவு செய்கிறேன். குழந்தைங்க நினைவு செய்யலனாலும் நான் நினைவு செய்றேன். டெல்லி, மீரட், டேராடூன் அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு சொல்லுங்க. அந்த நினைவு சேவை ரெண்டையும் சொல்றாரு. நான் யாரெல்லாம் நினைவு செய்யறனோ, நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்க பாபாவை, எந்த அளவுக்கு சேவை செய்றீங்களோ அவங்கள பாபாவும் நினைவு செய்யறாரு. பாபா நினைவு செய்யறாருன்னா அவங்கள மட்டும் நினைவு செய்யறதுல எல்லாரையுமே சேர்த்தே நினைவு செய்யறேன் அப்படிங்கிறாரு. யார் பாபாவை நினைவு செய்யலையோ அவங்களையும் சேர்த்துதான் நினைவு செய்யறேன். எதுக்காகனா நான் எல்லாரையும் அழைச்சிட்டு தான் போகணும், எல்லாருக்கும் தான் தந்தையாவும் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் அதே போல சேவை செய்யணும் அப்படிங்கறத சொன்னாரு. வேற என்ன சிஸ்டர் சொன்னாரு? அதனால சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க உயர்ந்த பதவியை அடைய போறீங்க அப்படிங்கிறாரு. யாரு என் மூலமா இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க அப்படிங்கிறாரு. மேல சொல்றோம். வாசிங்க சிஸ்டர். சரி, நான் வாசிக்கிறேன். சரி, குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்டவர்கள் இருக்க முடியாது. இவருடைய பாகமோ இருந்தது. பின்பற்றோர் கோடியில் ஒருவராக வெளிப்பட்டார். பாபா நான் 7 நாள் குழந்தை, ஒரு நாள் குழந்தையாவேன் என்று கூறுகிறார்கள். எனவே குட்டிகள் தான் இல்லையா? எனவே தந்தையை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். உண்மையில் நதியை கூட கடந்து வந்திருந்தார்கள். பாபா வந்த உடனேதான் ஞானம் ஆரம்பமாகியது. அவருக்கு எவ்வளவு மகிமை உள்ளது! அந்த கீதையின் அத்தியாயமோ நீங்கள் பல பிறவிகளாக எத்தனையோ முறைப்படுத்திருக்க கூடும். வித்தியாசம் பாருங்கள் எவ்வளவு உள்ளது. கிருஷ்ண பகவான் கூறுகிறார், கிருஷ்ண பகவான் வாட்ச் என்பது எங்கே? சிவபரமாத்மா கூறுகிறார், சிவபரமாத்மா வாட்ச் என்பது எங்கே? இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. நாம் உண்மையான கண்டத்தில் இருக்கிறோம். சுகமும் நிறைய பார்த்தோம் என்பது உங்கள் புத்தியில் இப்பொழுது உள்ளது. 3/4 பங்கு சுகம் பார்க்கிறீர்கள். தந்தை சுகத்திற்காகத்தான் நாடகத்தை அமைத்தார் என்று சுகத்திற்காக அல்ல. இதுவோ பின்னால் உங்களுக்கு துக்கம் கிடைத்து உள்ளது. சொல்றீங்களா பிரதர்? அதுதான் அந்த 3ல 1 பங்கு, 3ல 4 பங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? 3 பங்கு, 4ல 3 பங்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் 4 இருக்கு இல்லையா? 4ல 3 பங்கு சத்தியுகம், திரேதாயுகம் சுகம் நமக்கு தெரியும். துவாபர யுகம் கூட சுகமா தான் வாழ்ந்தீங்க அப்படிங்கறதுக்காக தான் அப்ப சொல்றாரு. 4ல 3 பங்கு அப்படி சுகமா இருந்தீங்க அப்படின்னாரு. அப்ப 7 நாள் குட்டிகள் அப்படின்னாரு. இந்த பூனை குட்டியோ நாய்க்குட்டியோ போட்டுச்சுன்னா 7 நாள் கண்ணே விழிக்காதான். அது போல குழந்தைங்க சொல்றாங்களாம், நான் 1 நாள் குழந்தை, 7 நாள் குழந்தைங்க அப்படின்னு. அதான் குட்டிகள் தானே.
இப்ப இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ஞான சக்கரத்தை, இந்த ஞானத்தின் விஷயத்தையும், இந்த சிருஷ்டியின் சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க கூட உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கவுற்சாகப்படுத்துறாப்பா. நீங்க நல்ல விதத்துல முயற்சி செஞ்சு சேவை செய்யணும் அப்படிங்கறதுக்காகவும் சொல்லியிருந்தாரு. கிருஷ்ண பகவான் வாட்சி, சிவ பகவான் வாட்சி, இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஆமா. அது என்ன அப்படின்னா அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது. பகவத்கீதையை சொன்னது கிருஷ்ண பகவான் சொல்லி வச்சுட்டாங்க. அதனாலதான் கிருஷ்ணனுடைய வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவான் வாட்ச் தான் சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணருடைய வாட்ச்ன்னு சொல்லல. பகவானுடைய வாட்ச் தான் சொல்லியிருக்காங்க, ஆனா அங்க கிருஷ்ணர் பேரை போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் தப்பா போயிடுச்சு. அதான். ஆனா சிவபகவானின் வாட்சுங்கிறது இப்ப பாபா கொடுக்கக்கூடிய முரளி அப்படிங்கறத சொல்றாரு. அங்கேயும் கிருஷ்ணர் முரளி வாசிச்சார், புல்லாங்குழல் இசை அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுதான் கோப கோபியர்கள் மயங்குறாங்க, மயங்கினது மாதிரி சித்திரங்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன, அப்பாவுடைய முரளி நம்ம இங்க கேட்டு ஆமா அதீந்திரிய சுகத்துல இருக்கிறதான் அங்க அப்படி மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. அதான் இந்த வாட்ச் எங்க அந்த வாட்ச் எங்க அப்படிங்கிறாரு. சண்டையும் இருக்காது, வியாதிகளாகவே இருக்காது. கொஞ்சம் பழசு திருப்பணும் அப்படியே. அதுல யுத்தமும் சீக்கிரம் ஏற்பட முடியாது, யுத்தமும் சீக்கிரம் ஏற்பட முடியாது. உங்களுக்கு நிறைய சுகம் கிடைக்கிறது, பாதி பாதி என்றாலும் கூட இவ்வளவு ஆனந்தம் இருக்காது. 3500 வருடங்கள் வரை எந்த சண்டையும் இருக்காது, வியாதிகளாகியவே இருக்காது. இங்கோ பாருங்கள், நோய்களுக்கு பின்னால் நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்தில் இது போல தானியங்களை அரித்து சாப்பிடும் புழுக்கள் எல்லாம் இருக்குமா என்ன? ஆக அதனுடைய பெயரே சொர்க்கமாகும். எனவே நீங்கள் உலகத்தின் வரைபடத்தை கூட காண்பிக்க வேண்டும், அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் உண்மையில் பாரதம் இவ்வாறாக இருந்தது, வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. பிறகு வரிசை கிரமமாக தர்ம ஸ்தாபனை செய்பவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி தெரியும். உங்களை தவிர மற்ற எல்லோருமே நேத்தி தெரியாது, எங்களுக்கு தந்தை பகவானை பற்றி தெரியாது என்று கூறிவிடுவார்கள். அவருக்கென்று எந்த ஒரு பெயர், ரூபம், தேசம், காலம் கிடையாது என்று கூறிவிடுகிறார்கள். பெயர், ரூபம் இல்லை என்றால் பின் எந்த ஒரு தேசமும் கூட இருக்க முடியாது. ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது தந்தை தனது சரியான அறிமுகத்தை குழந்தைகளாக உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லது அப்படின்னு முரளி அப்பா நிறைவு செஞ்சிருக்காங்க பிரதர். நேத்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அங்க யாரு அந்த மகரிஷிகள், அந்த வேதம் உபநிடதங்கள்லாம் எழுதினவங்க எல்லாம் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு பாருங்க, பகவானை பத்தி தெரியும், படைப்பின் ரகசியத்தை பத்தி தெரியும், பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. நேத்தின்னு சொன்ன விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு போறாங்க, ஆனா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தந்தை புரிய வச்சுட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி காலம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, காலம், தேசம், கர்த்தவியம். அவருடைய தொழில் என்னன்னு கேட்டா கூட யாருக்கும் தெரியாது இல்லையா? துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு, தமோ பிரதான நிலையில இருந்து சத்துவ பிரதான நிலை கழிச்சிட்டு போறாரு, கலியுகம் பழைய உலகத்தை புது உலகமா மாத்தி தராரு. இதுதான் அவருடைய தொழில். முற்களா இருந்த நம்மள மலர்களா மாத்தி தராரு. ஆத்மால இருக்க அழுக்க ஃபுல்லா தூய்மையற்றவர்களை எல்லாம் தூய்மையாக்கி தராரு. எல்லா காரியமும் அவருடைய தொழிலா இருக்குது. அந்த தொழிலை பத்தி கூட யாருக்கும் தெரியாது. எல்லா ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னார் சிஸ்டர். பேரோ இருங்க சொல்றேன், இருங்க ஸ்க்ரோல் பண்றேன். நிறைய இருக்கிறது. யுத்தமும் இவ்வளவு சீக்கிரம் ஏற்பட முடியாது. நாடகத்தை அமைத்தார் என்று இங்க சொல்றீங்களா? 3/4 பங்கு சொல்லிட்டீங்க. அதுல இந்த 3500 வருஷம் தான் சிஸ்டர், அதான் சொல்ல நினைச்சேன். 3500 வருஷம் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? 3500 வருஷம் வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா தான் இருப்பீங்க, செல்வந்தர்களா தான் இருப்பீங்க அப்படிங்கிறாரு. 2500 வருஷம் தான் நமக்கு தெரியும். அப்புறம் அந்த 1000 வருஷம் சேர்த்து அப்படின்னா அந்த சமயம் தான் நம்ம பாவம் செய்ய ஆரம்பிப்போம். 2500 வருஷத்துக்கு அப்புறம் தேக அபிமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய ஆரம்பிப்போம். பாவம் செய்யும் போது அங்க தண்டனை ஏற்படாது, சரியா? தண்டனை ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி போகும் போதுதான் தண்டனை ஏற்படும். அந்த சமயம் நம்ம தேக அபிமானத்துலதான் இருந்தாலும் உலகியல் வாழ்க்கை, உலகியல் சுகம் இருக்கு இல்லையா? இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா இந்த கலியுகத்துல கூட?
ஆமா. எல்லாரும் அமைதியா அன்போ சுகமா வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது போல ஒரு வாழ்க்கையே துவாபர யுகத்துல வாழ்வோம். நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும், கிடைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். வசதி வாய்ப்புக்கோ ஆரோக்கியத்துக்கோ குழந்தை குட்டிகளுக்கோ எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சாதாரண இயல்பான அமைதியான ஒரு மனித வாழ்க்கை, ஒரு சுகம் நிறைந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் துவாபர யுகம். முழுமையான சுகம் வாழ்ந்து சத்தியுக திரேதாயுகம். துவாபர யுகத்துல கூட மனித வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. அதனாலதான் 3500 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துல கூட குறைபாடு இருக்காது. பாவம் செய்வோம், ஆனா அங்க தண்டனைகள் ஏற்படாது. ஆனா கலியுகத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பாவமும் செய்வோம், பக்தியும் செய்துட்டு இருப்போம், அதுக்கேற்ற தண்டனையை அனுபவிச்சுட்டே வந்திருப்போம். என்ன மாதிரி தண்டனை வரும்னா, இந்த காய்ச்சல், நோய், தலைவலி அந்த மாதிரி வருது இல்லையா? பற்று ஏற்படும். அப்ப ஒருத்தர் சரீரத்தை விட்டு இன்னொருத்தர் போகும்போது அப்ப துக்கம் ஏற்படும். அப்ப ஒரு இந்த நாடுகளுக்கு இடையில சண்டை சச்சரவு வரும்போது போர் வரும், பிரச்சனை வரும், நம்ம கிட்ட இருந்து மற்ற விஷயங்கள்லாம் அபகரிக்கப்படும், ஏமாற்றம் செய்வாங்க, கொலை கொள்ளை அதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்ப அந்த துக்கத்தெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. எதனால அந்த துக்கத்தை அனுபவிக்கிறோம்? நம்ம முன்னாடி செய்த 5 விகாரங்களுக்கு, தேக அபிமானத்தை செய்த பாவங்களுக்கு தண்டனையை அந்த கலியுகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டே வந்திருக்கோம். அதுக்காகத்தான் 3500 வருஷம் ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருந்தார். அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பாதி சுகம் பாதி துக்கம்ன்றதுல என்ன ஒரு பேரின்பம் இருக்கு? முக்கால் பங்குன்னும் போது தானே குஷி வரும் இந்த டிராமால. நமக்கு இவ்வளவு சுகம் இருக்குது இந்த டிராமால அப்படின்னு. முழுவதுமே கூட நமக்கு துக்கம்னு சொல்லிட முடியாது. அப்பெல்லாம் நம்ம சுகமா நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப ஆனா அந்த விகாரங்கள் செஞ்சுட்டு இருந்ததுனால அதனுடைய விளைவு நம்ம செஞ்ச உடனே கிடைக்காது இல்லையா? அது டெபாசிட் ஆக 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 அது கலியுகத்துல நமக்கு தண்டனைகள் ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு துக்கம். இந்த பாவக்கூடம் நிரம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நிரம்புற வரைக்கும் சுகமா தான் இருப்போம். நிரம்பி போதான் தண்டனையும் துக்கம் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். அதுவும் அந்த பாவக்கூட நிரம்பினது எங்க அப்படின்னா கலியுக இறுதி, இந்த 82 83வது பிறவில தான். அப்பதான் துக்கத்தை அதிகமா அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த டைம்ல அப்ப நம்மளையும் காப்பாத்திட்டு மறுபடியும் அந்த பாவ சுமையெல்லாம் நம்மகிட்ட விளக்கிட்டாரு, விளக்குறாரு. அதுதானே. ஆமா, நம்ம இந்த சக்கரத்துக்குள்ள இறங்கிட்டோம். இதுல இருந்து எப்படி வெளிவருதுன்னு ஒருத்தருக்குமே தெரியல. நம்ம அந்த விகாரங்கள் தான் எல்லாம் இயற்கையான வாழ்வுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம சிக்கிட்டு நிக்கிறோமாங்கிறது அப்பா எதெல்லாம் தப்போ அதெல்லாம் நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம், எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா தூய்மையா இருக்குது நல்லதுன்னு அப்பா சொல்லுவாரு. ஆனா நம்ம இப்படி விகாரத்துல விழுகிறதுதான் கரெக்ட், இப்படித்தான் வாழ்க்கை இருக்கணும், அப்புறம் தான் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். தூய்மையற்றதெல்லாம் நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம், தூய்மையான விஷயங்கள்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதான் இரவு பகலுக்கான வித்தியாசம்னு சொல்லுவார் அப்பா. துவாபர யுகத்துல கல்யாணம் ஆகாம ஒருத்தவங்க வந்து ஆமா கல்யாணம் ஆகாம சன்னியாசியா போயிட்டான் அப்படின்னு இப்போ எவ்வளவு அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அந்த குணம் அப்படின்னு இப்ப தெரியுது அப்பா கொடுத்த பிறகு. அப்ப புத்தியின் வலிமை இல்ல, தேக அபிமானத்துல இருந்து விடுபடும் போதுதான் நமக்கு உண்மையிலேயே புரியுது நம்ம ஆத்மாக்கள் நம்மளுடைய சொரூபம் என்ன, தன்மை என்னன்னு. அதுவும் பாருங்க, அப்பா ஒரு நாள் சொன்னா நமக்கு புரியாது, தினமும் முரளி படிக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயம் புரியும். நம்ம கூடயே 100 வருஷம் நம்மளா ஒருத்தரா அவரும் இருந்தாதான் நம்மளும் ஒத்துப்போம். அது அவர் பிரேரணை கொடுக்க முடியும் கொடுத்தா அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் டக்கு நம்மளோட 100 வருஷம் அவரும் வாழ்றாரு பாருங்க. இதெல்லாம் பகவான் முடியாதது கிடையாது, அவர் செய்யலாம். நம்ம கூட நம்ம இயற்கையா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம கூட 100 வருஷம் வாழ்றாங்க அப்பா அம்மா கூட. நம்மளுமே விஷயங்கள் எல்லாமே சிம்பிளா தான் இருக்குது, நாம அதை ஏத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? பகவானுடைய குழந்தைங்க தான் நம்ம, நேரடி வாரிசு தான் நாமளே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருச்சு? முதல்ல ஆரம்பத்துல என்ன இப்படி ஒரு நாடகமா, இப்படி ஒரு உலகமா அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும் போதுதான் நமக்கு புரியவே ஆரம்பிச்சது. ஏன்னா நாமளும் தமோ பிரதான நிலை அடைஞ்சிட்டோம், நமக்கும் மனம் புத்தியில வலிமை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை நிரப்பி வலிமைப்படுத்தி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் எந்த அளவுக்கு பாலனை பண்ணி தன்னுடைய குழந்தைகள்னு வளர்த்திருப்பாரு. இப்ப இந்த சமயம் நான் ஏதாவது தவறு செய்தோம் அப்படின்னா அவருடைய அன்பு, அவருடைய சக்தி, அவருடைய பாலனை எல்லாத்தையும் மொத்தமா வீணடிக்கிறதுக்கு சமம்.
அது சொல்லும் போதே எனக்கு வருத்தமா இருக்கும். யாரெல்லாம் நான் 2ஆம் நம்பர்ல வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சு வச்சிருந்தனோ அவங்க கூட பாபா கையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு அப்பாவுடைய அன்பையும் சக்தியும் வாங்கிக்கிட்டு அப்பா கையை விட்டுட்டு போறாங்கன்னா மொத்தமா வீணடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? எந்த அளவுக்கு அது சொல்லும் போது வருத்தமா இருக்கும். அப்ப எனக்குள்ள ஒரு வைராகியம் வரும், ஒரு நாளும் அப்பாவுடைய பலனை நான் வீணடிக்க கூடாது அப்படிங்கிறது. சொல்லுவாங்க. எது நடக்குதோ நடக்கலையோ அப்பா செய்த உதவியையும் அவர் செய்த பாலனையும் நம்ம வீணடிக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு இருந்தாலே நம்ம எந்த தவறுமே செய்ய மாட்டோம். கண்டிப்பா. ஆத்மானு புரிய வச்சாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சக்கரத்தை புரிய எல்லாம் சுதர்சன சக்கரம். சுதர்சனம் அந்த சொத்துக்கு வீட்டுக்கு வீடு மஞ்சள்ல போட்டு வைப்பாங்க. ஆனா அது எதுக்கு போறோம் என்ன போறோம்னு யாருக்கும் எல்லாரும் தெரியும் சிஸ்டர். அது அது எதுக்கு போடுறாங்கன்னா பிள்ளையாரு அது என்ன சொல்லுவாங்க, லட்சுமி சொல்லிட்டு போடுவாங்க. கடையில லட்சுமி வியாபாரம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் அப்படிதான் சொல்லிட்டு போடுவாங்க. அது என்ன லக்கி, ஏது லக்கி, எப்படி லக்கிங்கிறது யாருக்குமே வந்து தெரியும். அதுவும் அந்த கரெக்டா ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்களா அந்த சக்கரம். அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து கரெக்டா 4 பங்கா கரெக்டா பிரிச்சிருப்பாங்க. ஆமா, 4 டிவிஷன் கரெக்டா இருக்கும் அதுல. அது எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்காங்க. ஆனா எல்லாமே இருக்குது, ஆனா ரகசியம் யாருக்குமே புரியல, புரிய வைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியல. அந்த கோலம் போடும் போது கூட புள்ளி கோலம் போடுவாங்கல்ல சிஸ்டர், புள்ளி வச்சு கோலம் போடுவாங்கல்ல, அது இதனுடைய அடையாளம் சொல்லுங்க பாக்கலாம். புள்ளி வச்சு போடுறதா? ஆமா, ஆத்மாக்கள் வந்து அஞ்ஞானத்துல வர்றதுக்கு பேரா? இல்ல, பரந்தாமத்தினுடைய நினைவு சின்னம் அது. ஆத்மாக்கள் புள்ளி புள்ளியா உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அவங்க உங்க பிளேஸ்ல அதுதான் புள்ளி வச்சு கோலம் போடுறது. பரந்தாமத்தினுடைய நினைவு சின்னம் அது. இணைக்கிறது வந்து புள்ளி புள்ளியா இருக்காங்க ஆத்மாக்கள், அதான் புள்ளி கோலம். அப்ப இதெல்லாம் சிந்தனை செஞ்சு பார்த்த ஒரு நாள்ல அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் கோலம் போடும் போது அந்த புள்ளி கோலம் எதுக்கு போடுறாங்க, அந்த ரங்கோலி கோலம் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த ரங்கோலி கோலம் எல்லாம் ஒவ்வொரு கலர்ல போட்டிருப்பாங்க. அது என்ன கலர்னா 7 விதமான கலர் பொதுவா இருக்கும். அது நம்மளுடைய 7 விதமான குணங்கள். அது தந்தைக்கு அருகாமையில வரும்போது அவருடைய குணங்கள்லாம் நமக்குள்ள வருது அப்படிங்கறத அதை புரிஞ்சுக்கணும். அது ரங்கோலி வந்து சத்தியுகத்துல போடுறது. ஆமா, சத்தியுகத்தோட நினைவு இல்ல, சங்கமயுகத்தோட நினைவு தான். தந்தையோடைய அந்த கலர் விதவிதமான குணங்கள், கலர், அந்த வண்ணம் வந்து நம்ம மீது பூசப்படுறதுனா ஹோலி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, கலர் போடுறாங்க அப்படின்னு. அது போல அந்த குணங்கள் அப்படி காமிக்கிறாங்க. சொர்க்கம் பத்தி காட்டும் போது அந்த ரங்கோலி காமிச்சாங்க. ரங்கோலி வந்து உட்கார்ந்துட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. சரி, ஓகே பிரதர். இனிமையிலும் இனிமையாக காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: சதா அளவற்ற குஷியில் இருப்பதற்காக எல்லையில்லாத தந்தை கூறும் எல்லையில்லாத விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தந்தையை பின்பற்றி கொண்டே நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட் சொல்றாங்கப்பா, தாரணைக்கு சதா ஆரோக்கியமாக இருப்பதற்காக தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். தூய்மையின் ஆதாரத்தில் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆஸ்தியை தந்தையிலிருந்து பெற வேண்டும் அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் தாரணைக்கு அப்பா கொடுத்துருவாங்க. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே வேணுமா, தூய்மையை தாரணை செய்ய அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க இயற்கையிலே தூய்மை சொரூபமான ஆத்மா தான். இடையில வந்து மாயை தான் உங்களை எப்படி தூய்மையற்றவர்களா மாத்திடுச்சு. விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா தூய்மை ஆயிடுவீங்க. தந்தையை நினைவு செய்யுங்க, தந்தையின் சக்தியை வாங்கிக்கோங்க, நீங்க தூய்மை சொரூபமான ஆத்மா. எல்லா ஆத்மாக்களுமே இயற்கையிலே தூய்மையானவங்க தான். எல்லாரும் மாயைக்கு வசமான காரணத்தினாலதான் தூய்மையற்றவங்களா மாறிட்டாங்க. அப்ப யார பார்த்தாலுமே 2 விஷயமும் தெரியணும். மாயையின் குணங்களும் தெரியணும், அவங்களுடைய உண்மையான ரூபம், அனாதி ரூபமும் தெரியணும். 2யும் பார்க்கும் போதுதான் வசமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து நாமளும் விலகி இருக்க முடியும். விலகி இருந்து அவங்களுக்கு சக்தியும் கொடுக்க முடியும், ஆசீர்வாதமும் செய்ய முடியும். நாமளும் பாவகர்மம் செய்யாம இந்த உலக நாடகத்துல இருந்து விடுபட்டு வெளியேற முடியும் இறுதி நேரத்துக்குள்ள. சரி, ஓகே சிஸ்டர்.
அப்ப வரதானம் கொடுக்கறாங்க. சர்வ பிராப்திகளை நினைவில் வெளிப்படையாக இமர்ஸ் வைத்து சதா நிறைவாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மாகுக. சங்கம யுகத்தில் பாப்தாதா மூலம் பிராப்திகள் கிடைத்துள்ளன. அவற்றின் நினைவு இமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்போது பிராப்திகளின் குஷி ஒருபோதும் கீழே குழப்பத்தில் கொண்டு வராது. சதா அசையாமல் இருப்பீர்கள். நிறைவான தன்மை அசையாதவராக ஆக்கிவிடும். குழப்பத்திலிருந்து விடுவித்துவிடும். யார் சர்வ பிராப்திகளாலும் நிரம்ப பெற்றவராக இருக்கிறார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக சதா திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி என்பது அனைத்திலும் பெரிய கஜானாவாகும். யாரிடம் திருப்தி உள்ளதோ அவரிடம் அனைத்தும் இருக்கும். அவர் இதே பாடலை பாடிக்கொண்டிருப்பார். அடைய வேண்டிய அனைத்தும் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வரதானம் கொடுத்துருக்காங்க. சங்கம யுகத்துல சர்வ பிராப்திகளின் நினைவு வெளிப்படையா எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும். அந்த குஷியில இருக்கும் போதுதான் நீங்க குழப்பத்துல வரமாட்டீங்க. எப்பவும் அந்த பிராப்திகளின் நினைவுலே இருப்பீங்க அப்படிங்கிறார். அதத்தான் இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நிறை குடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடும்னு சொல்லுவாங்க இல்லையா. தண்ணி குடத்துல நிரம்பி ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது ஆடாது, அசையாது, அசையாம இருக்கும். அதுதான் சர்வ பிராப்திகளால நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா குழப்பத்துல மனம் புத்தி அங்கிட்டு ஆடாது, அசையாது, எப்போ சரியா அசையாம இருக்கும் அப்படிங்கிறாரு. சர்வ பிராப்திகள் இல்லாம குறைவான பிராப்திகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி குறை குடம் தூக்கிட்டு போகும்போது அங்கிட்டு கூத்தாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஆடும் அசையும். அது போல இங்க பிராப்திகள் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த குசி இருக்காது, மனம் புத்தி அங்கிட்டு குழப்பத்துல ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் சர்வ பிராப்திகளின் நினைவு உங்களுக்கு எமர்ஜ் ரூபத்துல வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போது சர்வ பிராப்திகள் இருக்கும் போது எப்பவும் திருப்தி உடையவர்களா மகிழ்ச்சி உடையவங்களா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. திருப்தி தான் மிகப்பெரிய கஜானா. திருப்தியுடையவர்கள் எப்பவுமே ஒரு பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அதுதான் திருப்தியின் பாடல். கிடைச்சிருக்காரு நமக்கு, அந்த திருப்தியோட வேற என்ன வேணும்? எல்லாம் உலகத்தை தேடிட்டு இருக்காங்க, என்னன்னு பண்றாங்க. பாவமா இருக்கு கோயில போய் அவங்க எல்லாம் பக்தி பண்றத பார்த்தா. இப்படி நம்மளும் இருந்தோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்ப அனாதி ஆதி ஸ்வரூபங்களை சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாமே, கஷ்டப்படாம இருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. காண முடியாதவர் காண கிடைக்காதவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த காண முடியாதவர் காண கிடைக்காதவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறது பெரிய குஷி. மடியில வச்சிருக்கேன், கண்ணுக்குள்ள வச்சிருக்கேங்கிறாரு, தோல்ல மாலையா போட்டிருக்கேன், இதயத்துல வச்சிருக்கேன். என்னன்னா எப்ப உண்மையிலேயே பெரிய பாக்கியம். இத ஒரு நாம நம்ம அமிர்த வேலையில தூங்குறோம்னு வச்சுங்களேன், பெரிய லாஸ் நமக்கு. ஆமா, யாரை அடைந்தால் உலகத்தில் எல்லாத்தையும் அடையணுமோ அவர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் பக்தி பண்ணிட்டு வந்தோம். இப்ப யார அடையணுமோ அவரை அடைஞ்சிட்டோம். இனி அடையறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. ஏன்னா சங்கம யுகம் அவருடைய யுகம். அவரை தாண்டி இந்த சங்கம யுகத்துல என்ன நடந்துரும்? அதனாலதான் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு இந்த திருப்தி பாடிட்டே இருக்கு. பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நானு. அவரை இவ்வளவு நாள் எனக்கு இது பிளாஷ் ஆகல. அவரை தாண்டி இன்னும் சங்கம யுகத்துல என்ன நடக்க முடியும் நீங்க இல்லைங்களா? ஆமா, சங்கம யுகமே அவரோட யுகம் இல்லையா? அப்ப ஸ்லோகன் கொடுக்கறாங்க. அன்பும் ஊஞ்சலில் அமர்ந்து விடுவீர்களானால் கடின உழைப்பு தானாகவே விடுபட்டு விடும். அன்பும் அமர்ந்து விடுவீர்களானால் கடின உழைப்பு தானாகவே விடுபட்டு போய்விடும். மேல என்ன சொன்னோம்ல, இப்ப மேல என்ன சொன்னோம், தந்தையை பத்தி மகிமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இதுதான் அன்பின் ஊஞ்சல். அந்த அன்பின் ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்பே அனுபவம் ஆகாது உங்களுக்கு. எல்லாமே அந்த அன்பின் விஷயங்கள்லயே முடிஞ்சு போயிடும். பாவ கர்மங்கள் முடியறதுக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கணும். அந்த அன்புலயே மூழ்கி இருந்தீங்கன்னா பாவ கர்மங்கள் விகர்மம் எல்லாம் விநாசம் ஆயிரும். பாவ கர்மங்களே விநாசம் ஆயிருச்சுன்னா மொத்தமாவே புண்ணியாத்மாவா மாறிடுவீங்க. அப்புறம் எந்தவித கடின உழைப்புமே இருக்காது இல்லையா? அடுத்தவங்க மீதும் அன்பு காட்டும் போது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகும். ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகும் போது அப்பவும் நீங்க அந்த எல்லாரோட இணக்கமா போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க மேற்கொண்டு புண்ணியாத்மாவா ஆவீங்க இல்லையா?
பார்க்கும்போது ஆத்மாவுக்கு இயற்கையாவே ஒரு குஷி வந்துரும் ஆசீர்வாதம் சேமிப்பாகும்போது. ஆமா, சேமிப்பாகும்போது அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்த கணக்கு வழக்கும் முடிஞ்சு போயிடும் இல்லையா? ஆமா. அப்ப எல்லாமே அந்த அன்பின் விஷயத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அன்பு கடல், அன்பு சொரூபமா நீங்க இருங்க, அந்த அன்பு கடல்ல மூழ்கி இருங்க, எல்லாருக்கும் அந்த அன்பை கொடுத்துட்டே இருங்க. அப்ப ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகும், கடின உழைப்பே அனுபவமாகாது அப்படிங்கிறார். அது ஸ்லோகனே அந்த முழு முரளியும் 2 வார்த்தையில ஆமா, அது நம்ம பல விதமா யோசிக்கலாம் சிஸ்டர். 360 டிகிரின்னு சொல்லுவாங்களா, 360. அப்படி நம்ம இப்ப எனக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்லோகனை படிக்கும் போது தோணும், நான் செய்து வச்ச தாரணைக்கு ஏத்தது மாதிரி. இப்ப நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நீங்க செய்து வச்ச தாரணைக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்லோகம் தெரியும். அது நமக்கு தோன்றது ஓகே. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்கவுங்க தாரணை எப்படி எடுத்துக்காங்களோ அப்படி தோணும். ஆனா ஸ்லோகம்னு இதுல வந்து என்ன, அது எதை மெயின் பண்ணி குடுக்கறாங்கன்னா அந்த முழு முரளியும் அப்படியே ஒரே ஷார்ட்ல குடுக்கறதா. ஆமா, அது குல்சார்ல அதையே சொல்லுவாங்க, உங்களால முழு முரளியும் ஞாபகம் வச்சுக்க முடியலையா, வெறும் ஸ்லோகனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மட்டும் சிந்தனை செய்துட்டு இருங்க, முழு முரளியும் ஞாபகம் வரும் அப்படின்பாங்க. அதே போல ஒரு வரதானத்திலையும் ஒரு ஸ்வமான் இருக்கும். அந்த ஸ்வமான் எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்வமான் வந்துச்சு சொல்லுங்க பாக்கலாம். அதாவது யாரை அடைந்து விட்டோமோ அவர் அடைந்து விட்டேங்கிற திருப்தி. திருப்தி மணி ஆகுங்கள், அந்த திருப்தி மணி தான். அப்ப பாருங்களேன், எதையுமே மணின்னு சொல்ல மாட்டாரு, அன்பு மணி, பொறுமை மணி அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு, சரியா? ஆனா திருப்திங்கிற குணத்தை மட்டும் தான் மணின்னு சொல்லுவாரு, திருப்தி மணி ஆகுங்க அப்படின்னு. அதான் திருப்தி மணி, சந்துஷ்ட மணி, கண்ணின் மணி, அத மட்டும் தான் மணின்னு சொல்லுவாரு. மணி. ஆமா, அது எல்லாமே இந்த திருப்திங்கிறத குறிக்கிறது தான். ஆமா, சரி சிஸ்டர், தேங்க் யூ. அருமையான ஸ்லோகன். நன்றி பிரதர், நன்றி பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா. தேங்க்யூ.